ஹாய், இன்னைக்கு நம்ம கீர்த்தி கிச்சனில் தேங்காய் பால் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காய் எடுத்து நல்லா நாளாக வகுந்து எடுத்துக்கலாம். குட்டி கத்திரிக்காய் தான் நல்லாயிருக்கும், இதுக்கு பெரிய கத்திரிக்காய் போட்டால் நல்லா இருக்காது. இதில் குழம்பு மிளகா பொடியும் உப்பும் கலந்து வச்சுருக்க சால்ட் உப்பு, அதை இந்த கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்தமாரி ஃபுல்லாக எல்லா கத்திரிக்காயிலையும் ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு 4 மூடி தேங்காய் மூடி எடுத்துக்கலாம். 4 மூடி தேங்காய் மூடியை குட்டி குட்டியாக நான் நறுக்கி எடுத்து ஜாரில் சேர்த்துட்டு அதை நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கலாம். இதுக்கு எண்ணெய் நிறையா இருக்கணும் குழம்புக்கு, அதனால் கொஞ்சம் நிறையா எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா இந்த எண்ணெயிலே வேகணும் கத்திரிக்காய், அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பெருசுலேயே இருந்தால் அந்த மிளகா பொடியெலாம் தீஞ்சு போயிடும், அதனால் நம்ம அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த காய் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் புழிஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காயை நல்லா கை வச்சு இந்தமாரி அழுத்தி புழிஞ்சு எடுத்தோம்னா பால்லாம் நல்லா வந்துடும். நம்மளுக்கு தண்ணி நிறைய விட்டுறக்கூடாது, அரை டம்ளராக தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு சட்னி பதத்துக்கு தான் அரைக்கணும், நம்ம தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. இப்போ நல்லா புழிஞ்சு தேங்காய் பால் ஃபுல்லாக எடுத்தாச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தேங்காய் பால் இந்த மாதிரி இருக்கணும். தேங்காய் பால் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நம்ம கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு எடுத்து பார்க்கலாம். பாருங்க, நம்மளுடைய கத்திரிக்காய் சூப்பராக வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த கத்திரிக்காயில நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துடலாம். தேங்காய் பாலை சேர்த்துட்டு அடுப்பை பெருசு பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். தேங்காய் பாலை சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை அந்த மிளகா பொடியிலே நம்ம சேர்த்துருக்கோம், அதனால நான் திருப்பி உப்புலாம் சேர்க்கல. நீங்க வேணா இப்ப தேங்காய் பால் கலந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு வேணும்னா நம்ம திருப்பி சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் தித்திப்பா இருக்கும், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகா பொடியும் அப்பயே நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் மிளகா பொடி, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் கலந்து தான் நான் கத்திரிக்காயிலையும் ஸ்டஃப் பண்ணியிருந்தேன். இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுலாம். இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் டேஸ்ட், சாப்பிட்றதுக்கு தொட்டுக்க கூட எதுவுமே தேவையில்லை. இந்த கத்திரிக்காயை நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்றலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த குழம்பு கொதிக்க தேவையில்ல, ரசம் மாதிரி தான். நம்மளுக்கு மேலே அப்படியே நல்லா நுர கட்டி பொங்கி வர்ற ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பொங்கி வரப்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.